இந்த போர்ல அமெரிக்கா வேறொரு கோணத்துல ஈரானை தன் கட்டுப்பாடுகளை கொண்டு வரதுக்கான இன்னொரு பக்கமான போரை, அதாவது இந்த போர் அடுத்த ஒரு கட்டத்துக்கு போற மாதிரியான ஒரு செயல்பாடை இப்ப ஆரம்பிச்சிருக்கிறார்கள். அதுல முதல் கட்டமான தாக்குதலையும் அமெரிக்கா மேற்கொண்டிருக்கிறார்கள். ஈரான்ல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாலம், ஒரு முக்கியமான கட்டுமானத்துல இருந்த ஒரு பாலத்தின் மேல அமெரிக்கா தாக்குதல் நடத்தி அந்த பாலத்தை உடைச்சிருக்கிறார்கள். அதுக்கு பதில் தாக்குதலையும் ஈரான் மேற்கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு முக்கியமான சிக்கலா, அமெரிக்காவினுடைய அடுத்த கட்டமான தாக்குதலா இது இருக்க போகுதுன்ற உறுதிப்படுத்தப்பட்ட சம்பவமா இது நடந்திருக்குது. அதோட அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பும் அந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவரும் இன்னொரு எச்சரிக்கையை ஈரானுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த தாக்குதல்களினுடைய விளைவு என்னன்னு பாத்தீங்கன்னா, உலக பொருளாதாரத்துல பெரிய அளவிலான சிக்கல்கள் இப்போ உருவாக ஆரம்பிச்சிருக்குது. முக்கியமா க்ரூட் ஆயில், பெட்ரோலியம், கச்சா எண்ணெயினுடைய விலைகள் திரும்பவும் அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்குது. ஒரு சிக்கலான நிலைமைக்குள்ளதான் உலக பொருளாதாரம் போற நிலைமையில இருந்து கொண்டிருக்குது. ஸோ கடந்த 24 மணி நேரங்கள்லையும் இந்த மத்திய கிழக்கு நாடுகளினுடைய போர் இப்போ எப்படி போய் கொண்டிருக்கின்றதான் இந்த வீடியோல முழுமையா விரிவா விளக்கமா பார்க்க போறோம். நிறைய சில தாக்குதல்கள் நடந்திருக்குது, நிறைய முக்கியமான பகுதிகளையும் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருக்குது. அது எல்லாத்தையுமே தான் விரிவா நான் இந்த வீடியோல சொல்ல போறேன். என்னடா முதல்ல இருந்தே பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம், நான் உங்கள் BK கரிகாலன். தொடர்ச்சியான என்னுடைய அப்டேட்ஸை பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி இந்த போர் ஆரம்பிச்சு இந்தியோட 35வது நாளை கடந்து போய்கொண்டிருக்குது. இப்ப வரைக்குமே ரெண்டு பக்கமும் கடுமையான தாக்குதல்கள். வளமைய மாதிரியே டொனால்ட் ட்ரம்ப் சமாதான பேச்சுவார்த்தை நடத்த போறோம்ன்ற மாதிரி சொல்றார். ஆனா ஈரான் பக்கமும் எந்த விதமான சமாதான பேச்சுவார்த்தைக்கும் இடமில்லை, தொடர்ச்சியான தாக்குதல் நடத்தப்பட்டு கொண்டே இருக்கும் என்று சொல்லி ஈரான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ரெண்டு பக்கத்துல இருந்தும் தாக்குதல்கள் இப்ப வரைக்கும் நடந்து கொண்டேதான் இருக்குது. இதுக்குள்ள ஏப்ரல் 1ஆம் தேதி இந்த மாதம் ஆரம்பிச்ச முதலாவது நாள்ல டொனால்ட் ட்ரம்ப் தன் நாட்டு மக்களுக்கு ஒரு உரையாற்றியிருந்தார். ஒரு 19 நிமிட உரையா அவர் உரையாற்றியிருந்தார். அதுல சொல்லப்பட்ட சில முக்கியமான விடயங்கள், அவர் அந்த உரையாற்றின அதே நாள் இரவே க்ரூட் ஆயிலினுடைய விலை கிட்டத்தட்ட 5% அதிகரிச்சிருந்தது. 106 ரூபாயில இருந்த $106 இருந்த க்ரூட் ஆயிலினுடைய விலை இப்ப 109 ரூபாய் வரைக்கும் போயிருக்குது அவருடைய உரைக்கு பிறகு. அப்படி டொனால்ட் ட்ரம்ப் அந்த உரையில என்ன சொல்லியிருந்தாருன்னு பாத்தீங்கன்னா, we are going to hit them extremely hard over the next 2 to 3 weeks. We're going to bring them back to the Stone Ages where they belong. முக்கியமான ரெண்டு விடயங்கள். ஒன்று, இதுவரைக்கும் ஈரானுக்குள்ள நடத்தப்பட்ட தாக்குதல்களை விட வரப்போற 2-3 வாரங்கள்ல மிக கடுமையான தாக்குதல்களை நாங்க ஈரானுக்குள்ள மேற்கொள்ள போறோம். இதுவரைக்கும் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல்களை விட கடுமையான தாக்குதல்களா அது இருக்கும். ஈரானை நாங்க கற்காலத்துக்கு கொண்டு போக போறோம், ஸ்டோனேஜுக்கு கொண்டு போக போறோம். அதுக்காக தான் அவர்கள் விரும்புகிறார்கள். அப்படிப்பட்ட கடுமையான தாக்குதல்கள் ஈரானுக்குள்ள நாங்க நடத்துவோம்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருந்தார். அவர் சொல்லி அடுத்த நிமிஷமே பெட்ரோலியத்தினுடைய க்ரூட் ஆயிலினுடைய விலைகள் அதிகரிக்க ஆரம்பிச்சிருந்தது. உலக தரப்புலையும் ஒரு பதற்றமான சூழ்நிலை உருவாக்கி இருந்தது உலக பொருளாதாரங்கள்ல. இதையும் தாண்டி இன்னும் ஒரு சில விடயங்கள். இப்ப ஈரானுக்குள்ள நடந்து கொண்டிருக்கக்கூடிய போர்ன்றது அமெரிக்கால அடுத்து வர போற சந்ததி, உங்களோட பிள்ளைகள், பேரப்பிள்ளைகளினுடைய பிள்ளைகள், அவர்கள் நல்லா வாழ்றதுக்கான ஒரு முதலீடு, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லியிருந்தார். அமெரிக்கர்கள் நிறைய பேர் இப்ப இதை எதிர்க்கிறார்கள் தானே, ஈரானினுடைய போரை நிறுத்தணும்னு சொல்லி அங்கங்க பெரிய போராட்டங்கள் எல்லாமே நடந்து கொண்டிருந்தது. அதுக்காக சொல்ற மாதிரி நீங்க உங்களுக்கான ஒரு முதலீடா தான் நாங்க இதை செஞ்சு கொண்டிருக்கிறோம். ஸோ நீங்க நல்லா இருக்கணும்ன்றதுக்காக தான் நாங்க போர் செய்யறோம்ன்ற மாதிரியும், கடந்த வருடங்கள்ல கடந்த காலகட்டங்கள்ல நடந்த போர்களினுடைய நீளம் எவ்வளவு காலகட்டங்கள்ல அந்த போர்கள் நடந்தது, 2 வருஷம் நடந்திருக்குது, 3 வருஷம் நடந்திருக்குது, 18 மாதங்கள் வரைக்கும் நடந்திருக்குது. ஸோ இவ்வளவு காலகட்டமா இந்த போர்கள் நடந்திருக்குது. ஆனா இந்த போர்ன்றது வெறும் 32 நாட்கள் தான் நடந்திருக்குது. ஏப்ரல் 1ஆம் தேதி சொல்லும் போது 32-33 நாட்கள் தான் நடந்திருக்குது. யாருமே இதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. தொடர்ச்சியான போர்ல நாங்க வெற்றி பெறுவோம். அவர் வளமையா சொல்ற மாதிரி ஈரானை நாங்க பலவீனமாக்கி இருக்கிறோம். இன்னும் குறிப்பிட்ட ஒரு காலகட்டத்துக்கு இந்த போர் போகும், அதோட முடிஞ்சிடும். அதுக்கு பிறகு எல்லாருமே நல்லா இருக்கலாம் என்ற மாதிரி ஒரு 19 நிமிஷம் அவருடைய உரையில சில முக்கியமான விடயங்கள் எல்லாம் சொல்லியிருந்தார். அந்த உரையில ஆரம்பிக்கும் போதே ஏப்ரல் 1ஆம் தேதி நாசாவால நிலவுக்கு அனுப்பப்பட்ட ராக்கெட் அதை பற்றியும் சொல்லியிருந்தார். ஸோ இந்த 19 நிமிட உரைக்கு பிறகுதான் உலக பொருளாதாரத்தில் சில பதட்டமான சூழ்நிலைகள் உருவாக்கி இருந்தது. ஆனா சில பேர் என்ன சொல்லியிருந்தார்கள் சொன்னா, சில நிபுணர்கள் என்ன சொல்லியிருந்தார்கள் சொன்னா, டொனால்ட் ட்ரம்பினுடைய உரையில பெருசா விசேடமா எதுவுமே இல்லை. அவர் வளமையா சொல்ற மாதிரி தான் சொல்லியிருக்கிறார். இதுல யாருமே பதட்டப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்ற மாதிரி சொன்னா கூட, பெட்ரோலியம் க்ரூட் ஆயிலினுடைய விலைகள் அதிகரிச்சுன்றது உலக பொருளாதாரத்தினுடைய ஏனைய எல்லா தரப்பையும்
பாதிச்சிருக்குது. டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த உரைக்கு பிறகு ஈரானினுடைய பதில் என்னவா இருந்துட்டு பாத்தீங்கன்னா, டொனால்ட் ட்ரம்ப் சொன்ன மாதிரி செய்வாரா இருந்தா மத்திய கிழக்கு நாடுகள்ல இருக்கக்கூடிய அவர்களினுடைய கட்டமைப்புகள் மேல நாங்க தாக்குதலை நடத்துவோம் சொல்லி ஈரான் சொல்லியிருந்தார்கள். இவரினுடைய இந்த உரைக்கு பிறகு நேற்று என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஏப்ரல் 2ஆம் தேதி என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஈரான்ல இருக்கிற மேற்கு தெஹ்ரான் கராச் என்ற பகுதியில் இருந்த ஒரு மிகப்பெரிய பாலம், கட்டுமான பணிகள் நடந்து கொண்டிருந்த ஒரு மிகப்பெரிய பாலத்துல அமெரிக்கா தாக்குதலை நடத்திருக்கிறார்கள். அந்த பாலம் ஈரானினுடைய ஒரு மாஸ்டர் பீஸ் என்ஜினியரிங். ஈரான்ல கட்டப்பட்ட பாலங்கள்லயே ஒரு மிகச்சிறந்த பெரிய ஒரு பாலமா சொல்லப்பட்ட ஒரு பாலம் தான் கராச்சில இருந்த அந்த ஒரு பாலம். ஸோ அந்த பாலத்தை அமெரிக்கா தாக்குதல் நடத்தி தகர்த்திருக்கிறார்கள். ரெண்டு பக்கமுமே போக்குவரத்துகளை மேற்கொள்ள முடியாத மாதிரி மேற்கு தெஹ்ரானை இணைக்கக்கூடிய ஒரு பாலமா சொல்லப்படுது. ஸோ ரெண்டு பக்கமுமே போக்குவரத்தை மேற்கொள்ள முடியாத அளவுக்கு அந்த பாலத்தை தகர்த்திருக்கிறார்கள். அதுல 8 பேர் உயிரிழந்து போயிருக்கிறார்கள். 100க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைஞ்சிருக்கிறார்கள். இந்த தாக்குதலுக்கு பிறகு ஈரான் என்ன சொல்லியிருக்கிறார்கள் சொன்னா, ஈரானினுடைய வெளிவிவகார அமைச்சர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு சொன்னா, நீங்க ஈரான்ல இருக்கக்கூடிய பாலங்களையோ இல்லாட்டி அங்க இருக்கக்கூடிய மக்களை அச்சுறுத்தியோ ஈரானை அடிபணிய வைக்க முடியாது. உங்களுடைய இந்த அச்சுறுத்தல்களுக்கு நாங்க அடிபணிய மாட்டோம். அதே நேரத்துல பாலம் தானே போச்சு, பாலத்தை நாங்க திரும்பவும் வலுவா கட்டி கொள்ளுவோம். ஆனா உலக தரப்புல அமெரிக்காவினுடைய நிலைப்பாட்டை அமெரிக்கா இனியொரு போதும் திரும்ப பெற முடியாது. அமெரிக்கா தங்களோட பேரை இழந்துட்டார்கள் என்ற மாதிரி ஈரான் சொல்லியிருக்கிறார்கள். அவர்கள் சொன்னது மட்டுமில்லாம இந்த தாக்குதலுக்கான பதில் தாக்குதலை குவைத்தில் இருக்கக்கூடிய மின் மற்றும் நீர் சுத்திகரிக்கக்கூடிய நிலையங்கள் மேல ஈரான் தாக்குதல் நடத்திருக்கிறார்கள். ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்குதா இப்ப செய்திகள் வெளியாகி இருக்குது. அது மட்டும் இல்லாம குவைத்தில் இருக்கக்கூடிய எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையங்கள் மேலையும் தொடர்ச்சியான 3வது தடவையான ட்ரோன் தாக்குதலை ஈரான் மேற்கொண்டிருக்கிறதா இப்ப குவைத் நாட்டினுடைய அரசாங்கம் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். சோ இப்ப உங்களுக்கு தெளிவா விளங்கி இருக்கும் நினைக்கிறேன். அமெரிக்காவினுடைய போர் அடுத்த ஒரு கட்டத்தை நோக்கி போகுது. அது எந்த கட்டம் கேட்டீங்கன்னா, ஈரானினுடைய கட்டமைப்புகளை உடைச்சு அதை அழிச்சு ஈரானை தண்ட கட்டுப்பாடுகளை கொண்டு வருது. ஈரான்ல இருக்கக்கூடிய பாலங்கள், ஈரானினுடைய மின் உற்பத்தி நிலையங்கள், முக்கியமான பகுதிகளை மக்களங்க வாழ முடியாத மாதிரியான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி ஈரானை தன்னுடைய ஒப்பந்தங்களுக்கு உள்ள கொண்டு வர ஒரு செயல்பாடு தான் இப்ப அமெரிக்கா ஆரம்பிச்சிருக்கிறார்கள். ஆனா அதுக்கு ஈரானும் அடிபணிகிற மாதிரி இல்லை. பதில் தாக்குதல்களை ஈரான் மேற்கொள்ள ஆரம்பிச்சிருக்கிறார்கள். நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி இந்த தாக்குதலினுடைய முழுமையான விளைவு என்னன்னு பாத்தீங்கன்னா, உலக பொருளாதாரத்துல க்ரூட் ஆயிலினுடைய விலை இப்ப $109 அடைஞ்சிருக்குது. இதையும் தாண்டி போறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்கிறதா உலக பொருளாதார வல்லுநர்களால எச்சரிக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி முக்கியமான சில பகுதிகள், முக்கியமான இண்டஸ்ட்ரீஸும் இதனால கடுமையா வீழ்ச்சி அடைய ஆரம்பிச்சிருக்குது. நிறைய நாடுகளினுடைய ஸ்டாக் மார்க்கெட், ஷேர் மார்க்கெட் எல்லாமே கிராஷ் ஆக ஆரம்பிச்சிருக்குது. இதுவரைக்கும் வரலாறு காணாத மாதிரியான கிராஷ் நிறைய மார்க்கெட்ல நடந்திருக்குது. முக்கியமா டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த பேச்சுக்கு பிறகு, அவருடைய உரைக்கு பிறகு கடுமையான மாற்றங்கள் உலக பொருளாதாரத்துல நடந்திருக்கிறத எங்களால பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ இப்போ உறுதியாகி இருக்குது, இந்த போர் இப்போதைக்கு முடிய போறது இல்லை. அடுத்த ஒரு சில வாரங்களுக்கு நீடிக்கப்பட போது அந்த தாக்குதல்கள் எப்படி இருக்க போது, அதுக்கு பிறகு வரப்போற நிலைமைகள் என்னன்றதையும் எங்களால் உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் கண்டிப்பா உலக பொருளாதாரத்தில் ஒரு பெரிய ஒரு வீழ்ச்சி, அதே மாதிரி இந்த போரினுடைய தொடர்ச்சின்றது இருக்க போதுன்றது மட்டும் இப்போ உறுதியாகி இருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம். தொடர்ச்சியான அப்டேட்ஸ் வரும்போது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னதை நீங்க தாராள மக்களுக்கு கமெண்ட்ல சொல்லிடலாம். தொடர்ச்சியான என்னுடைய அப்டேட்ஸ் பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருப்பீங்க. அப்படி பண்ணலன்னு சொன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஒரு ஆப்ஷன் சொல்லுங்க. அப்போ நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சி உங்களுக்கு கொடுங்க, நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.